புளியங்கொட்ட பல்லழகி பூசணிக்கா உடலழகி களிப்பாக்கு வெத்துலையும் நான் கை நிறைய வாங்கித்தாரேன். களிப்பாக்கு வெத்துலையும் நான் கை நிறைய வாங்கித்தாரேன். கொழுந்து வெத்தலை தரட்டா உன் குடிமை மச்சான் தொடட்டா. கொழுந்து வெத்தலை தரட்டா உன் குடிமை மச்சான் தொடட்டா. ஆண்பானியர்கள், இது உங்களுக்கான தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஜோதிடர் கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கு ஒரு அருமையான பட்டிமன்றம், தெவிட்டாத பாட்டு பட்டிமன்றம். தெவிட்டாத பட்டிமன்றம் என்ன தலைப்புன்னு கேட்க போகிறீங்க? மக்கள் மனதிற்கு பெரிதும் மகிழ்ச்சி தருவது பழைய பாடல்களா புதிய பாடல்களா? இது வருஷம் பூரா கேட்கலாம். அன்னையும் கேட்கலாம், நீயும் கேட்கலாம், அப்பத்தா காலத்தில் கேட்கலாம், ஐயா காலத்தில் கேட்கலாம், தாத்தா காலத்தில் கேட்கலாம், பேரங்காலத்தில் கேட்கலாம், பேத்தி காலத்தில் கேட்கலாம், கொள்ளு பேத்தி காலம் வரை கூட கேட்கலாம். தலைப்பு அருமையான தலைப்பு. மக்கள் மனதிற்கு பெரிதும் மகிழ்ச்சி தருவது பழைய பாடல்களா புதிய பாடல்களா? வழக்கம் போல் நடுவர் உங்கள் நடுவர்னா மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு ஜோதிடர் கருப்பையா. மீண்டும் வணக்கம். இன்றைய தலைப்பில் இன்றைக்கி பழைய பாடல் பேச யார் வந்திருக்காங்கன்னா, உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான இந்த துறையிலே பல ஆண்டு காலங்களாக நிலைத்திருக்கக்கூடிய பாடகி, இசை கச்சேரி செல்லக்கூடிய, பட்டிமன்றங்கள் செல்லக்கூடிய, பாட்டு மன்றங்கள் செல்லக்கூடிய, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நெல்லை கஸ்தூரி திலகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். பழைய பாட்டுக்காக என்னையா பழைய பாட்டு தூக்கி போடுங்க. பழைய சாப்பாடு எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது, புதுசு புதுசாக சாப்பிடணும் சார், அதுதான் ருசியாருன்னு சொல்கிறதுக்காக தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறை சேர்ந்த மாஸ் மதன். பேச்சவர் அழகாக பேசுவார், பல நிகழ்ச்சி பேசியிருக்கார மாட்டேன். அன்பு தம்பி கவிஞர், அவர் பேச்சு ரசனா மாதிரி இருக்கும். உண்மையில் ரசனா மதனோடு சொல்கிறாங்களாம், சில ஊரை சொல்லுவாங்களாம். அவர் ஒரு ஊரை பேச போனால் ரசனாவை வாங்கி கொடுத்துருக்காங்க அவருக்கு, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானவர். அவர் புதிய பாடல்காக பேச வந்திருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறை சேர்ந்த கவிஞர் மாஸ் மதன் புதிய பாட்டுக்காக வந்திருக்காங்க. ஏன் வேலை எப்போ மிச்சம்? நான் முன்னுரையும் சுருக்கமாக சொல்லுவேன், முடிவுரையும் சுருக்கமாக தான் சொல்லுவேன். ஏன்னா என்னை விட கெட்டிக்கார பேச்சாளர்கள் எப்போவுமே நான் சொல்கிற விஷயந்தான். அப்போ பட்டிமன்றத்துக்கு உள்ளே போயிடுவோம். நிறைய பாடல்கள் பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்களாம் தீர்ப்புக்கு வாய்ப்பு தான் நான் பாடுறேன், பேசலாம், கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? தலைப்பை மறுபடியும் சொல்லிடுறேன். தெவிட்டாத பட்டிமன்றம். கேட்க கேட்க தெவிட்டாத பட்டிமன்றம். சில பாடல்களை இன்றைக்கி நிற்கும். உண்மையிலே சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். எத்தாக பேசி எள்ள மனச தொட்டாளாம். எத்தாக பேசி எள்ள மனச தொட்டாளாம். அந்த காலத்தில் நான் இவ்வளோ மியூசிக்காக இருந்துச்சு, 52 102 மியூசிக்காக இருந்துச்சு. என்ன பாருங்க, முத்தான அரும்பெடுத்து முளநீள சரந்தொடுத்து, முத்தான அரும்பெடுத்து முளநீள சரந்தொடுத்து, வித்தார கள்ளிகளத்தில் முத்தாரம் போட்டானாம். வித்தார கள்ளிகளத்தில் முத்தாரம் போட்டானாம். பிப்பி பி 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 கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஆக இன்றைய தலைப்புக்குள்ளே மக்கள் மனதிற்கு பெரிதும் மகிழ்ச்சி தருவது பழைய பாடல்களா புதிய பாடல்களா? தலைப்பில் பழைய பாடல்களை என்று பேசுவதற்காக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நெல்லை பாடகி, சிறந்த பேச்சாளர் கஸ்தூரி திலகம் அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். யாரை வணங்கிட வேண்டும், பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு அருமையான தலைப்பு. மக்கள் நெஞ்சில் நீங்காத இடம்பெற்ற பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களா? பழைய பாடல்களே என்ற எனது ஆணித்தரமான வாதத்தினை இம்மாமன்றத்திலே மிக ரத்தின சுருக்கமாக பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த பழைய பாடலை எப்படி தெரியுமா? தேனினும் இனிய அருமையான பாடல்கள். அந்த பழைய பாடல்களை என்ன கருத்தை சொல்லலைங்கிற குடும்பத்தை பற்றி சொல்லலையா? குடும்பத்துல கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று கூறியது. எப்படி ஈருடன் ஓரிராக இமையும் வெளியுமாக நகமும் சதையுமாக ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு வாழ கூறியது பழைய பாடல்களே. அதாவது காலம் முழுவதும் ஒரு இனிய வாழ்வை பகிர்ந்து கொள்ளும்
புனிதமான உறவு தான் கணவன் மனைவி உறவு. புரியுதா? காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவுப்பட்ட இன்பம் வாழ்வில் கசக்குமா இல்லை ருசிக்குமா? கசக்காத நடுவர்களே, ரசிக்கும் ருசிக்கும் இனிக்கும். வண்டி உருண்டோட சாணி தேவை என்றும் அது போல வாழ்க்கை ஓடவே 2 அங்குள்ளம் தேவை. நடுவர்களே, பழைய பாடல்கள காதல் பாடல் எப்படி இருக்க தெரியுமா? விறுவிறுவிறு ஒரே வரிதான் பாடல. காதல்னா என்னங்க? அது என்ன காதல கொச்ச வார்த்தையா? மகனே தொட்ட வார்த்தைங்க. ஆஹா நம்ம ஆசை நிறைவேறுமா? கடல் அலை போலே மறைந்து போக நேருமா? கண்களின் வார்த்தைகள் புரியாதோ? ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. வாடாத காதல் இன்பமெல்லாம் வாழலாம் காணலாம். மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணா, மாநிலம் கொண்டாடுதே. இந்த பாடல்ல எங்கேயாவது ஆபாசமான கொச்சையான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பார்க்கலாம். இருக்காது, இருக்கவே இருக்காது. நடுவர்களே, இந்த பழைய பாடல அமைந்த பாடல்கள் எழுதப்பட்ட விதம், அழகா இசையமைத்த இந்த பாடல்களை கேட்டு அவங்களுக்கு புதிய பாடல்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பழைய பாட்டு பரப்பாட்டி பாட்டு பாருங்க. தொட்டால் பூமலரும் இருக்குல்ல, அத இப்போ உள்ள புதிய பாட்டு தொட்டால் பூமலரும் போச்சா. இப்படித்தான் இவங்க பாட்டு. இருக்குதா? நேற்று இன்னைக்கு பாடல் எல்லாம் போச்சு. சொப்பன சுந்தரி தானே போச்சு, எல்லா பாடலும் போச்சு. நடுவர்களே, இது எதுக்கு வம்பு? தேசபக்தி பாடல்களை அழகா கொடுத்தது பழைய பாடல். பல கோடி உள்ளங்கள் வாழ்கின்ற நாடு, 14 மொழி பேசும் அழகான வீடு. இனச்சண்டை மொழி சண்டை கூடாது இங்கு, எல்லோரும் ஒரு தாய் மக்கள் அல்லவோ, நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அல்லவா. என்ன அழகா கொடுத்திருக்கா நடுவர்களே. ஒரு விஷயம், பெண்ணு வயசுக்கு வருவது ஒரு மங்களகரமான விஷயம். அத இப்போ உள்ள காலகட்டங்கள்ல பக்கி ஒரு பெண்ணு 5-6 தோழிகளோடு எங்க பப்ளிக் பிளேஸ்ல மே மாத 98 மேஜரானே மேஜரான நாளாய் நானும் மேஜரானே இப்படி பாடலாமாயா? இன்னும் அதுக்கு மேல பாடக்கூடாது. அச்சிங்கமா இருக்கு. ஆனா கவியரசு கண்ணதாசன் நிச்சய தாம்பூலம் படத்துல விஸ்வநாத ராமூர்த்தி இசையமைப்புல நம்ம சிம்மக்கொல்லம் டிஎம்எஸ் ஐயா எப்படி பாடிக்கிறாரு. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. எப்படி நாசுக்காக அழகா இனிமையா அந்த பாடல் அமர்ந்திருக்கு. பழைய பாடல்களை நடுவரவர்களே, என்ன பாடல், புது பாடல். அதாவது ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்துல ஏமாறுபவர்கள் இருக்கிற வரையில் ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் சொல்றது பழைய பாடல். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. இதைய கூரையடிச்சு பொழிக்கவும் வேண்டாம், யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம். ஏறப்படுத்தி மானம் பெரிதாய் வாழ வேண்டுங்க, நாமே வாழ வேணுங்க. இந்த பாடல் சொல்லி யாரும் ஏமாத்துங்க, விவசாயம் பண்ணுங்க. விவசாயி விவசாயி கடவுளினும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. என்ன அழகா பழைய பாடல்களே. இன்னொன்னு, பெண்கள் கத்தி சென்றவர்கள் பெண்கள். கற்பக்கரசி கண்ணகி வாழ்வில் அவர்களோட வழியில் வந்தவர்கள் நம்முடைய இந்திய கற்பனை பெண்டிர். நடுவர்களே, அந்த பெண் ஆளவரசின்னு சொல்ற தெரியுமா? கலையோடு கலந்தது உண்மை, கற்பு கனலோடு பிறந்த தனியாளும் வெள்மை, கலையோடு பிறந்தது உண்மை. இதையே இன்னொரு பாடல் என்ன சொல்றாங்க? மன்னவனை ஆனாலும், நாட்டை ஆளுகின்ற மன்னவனை ஆனாலும், பெரிய குபேரனை ஆனாலும் கவலையே இல்லையா, பக்கத்துல வராதே,
அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வடிவத்துல என்ன அழகா அந்த அம்மா பாடிருக்காங்க தெரியுமா? கவியரசு கண்ணதாசன் தான். மன்னவனே ஆனாலும் பொன்னளந்து கொடுத்தாலும் பெண் மனதை நீ அடைய முடியாது. வாழ முனையில் கேட்டாலும் வெஞ்சிலையில் போட்டாலும் உலகந்தே உள்ள முனை சேராது. மானும் பெண்ணும் ஒரு ஜாதி, மானம் எங்கள் தனி நீதி. தவறு செய்யாதே, யாரைகள் வராதே, நில் நில் மன்னா நில் வராதா வந்த பொசிக்கு பேரு சொன்னது பழைய பாடலுங்க. ஓர் அடுத்த நடுவர்களே ஒரே ஒரு கருத்தோடு முடிச்சுக்கிறேன். ஓர் இளம் கணவன் தான் புற்றுநோயால் இறப்பது உறுதி என்று திட்டவட்டமாக தெரிந்தவுடன் தன் இளம் மனைவியை அழைத்து, எம்மா சீதா, நான் இறந்தவுடன் நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாய பிரமாணம் வாங்கிக் கொள்கிறான். இதை கேட்டதும் அந்த இளம் மனைவி துடித்தாள், துவண்டாள். அத்தான் நீங்களா இப்படி சொல்வது என்று கதறி அழுதாள். அவ எப்படி பாடிப்பா தெரியுமா? இன்னொரு கைகளிலே யார் யார் நானா என்னை மறந்தாயா, ஏன் 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 என் உயிரே, ஏன் 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 என் உயிரே, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. இப்படி ஒரு பாட்டு உங்க புது பாட்டு அமைச்சிருக்கா? இருக்காது. தாலாட்டு பாடலா எக்கச்சக்கம், தாயை பத்தியா எக்கச்சக்கம். அடுத்த பாருங்க, தாலாட்டு பாடுற போது பாட்டல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்திரி அம்மா 2 பேரும் அண்ணன் தங்கையா. அதான் அண்ணன் தங்கையா நடிச்சாங்கல்ல, அண்ணன் தங்கையாகவே ஒன்று வாழ்ந்து கட்டிட்டாங்க. ஒரு 4 லைன்ல பாடி முடிக்கிறேங்க. மலர்ந்தும் மலராத பாதை மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த தலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றல். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வைப்பார் மாஸ் மதன், நடுவர் கருப்பையா அவர்களையும் வணங்கி, பேச்சாளர் அம்மா நெல்லை கஸ்தூரி திலகம் அம்மா அவர்களையும் வணங்கி, யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வணங்கி, அன்பின் எதிர்பார்ப்புகள் பொருளோ பணமோ இல்லை, பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறை நிறைந்த சில வார்த்தைகள், அவ்வளவுதான். பாசம் நிறைந்த உறவுகளுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு அருமையான தலைப்பு. மக்கள் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் பாடல் புதிய பாடல்களா பழைய பாடல்களா? மக்கள் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் பாடல் புதிய பாடல்களே என்று பேச வந்திருக்கிறேன். நடுவுற வாழ்த்தி பாடணும்னாலே இங்க புதிய பாட்டுனாலதான் முடியும். பழைய பாட்டுல இருக்காது. அப்படி நீங்க பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்குறதும், அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி சின்னத்தாங் சின்னத்தாங் சின்னத்தான் ஜனத்தா ஓம் பேரை சொல்லும் பட்டி தொட்டி, சின்னத்தான் 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 ஜனத்தா நீங்க பொட்டு வச்ச தங்க கூடும் ஊருக்கு நீ மகுடும், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்குறதும். அழகா கொடுத்தவங்கள மக்கள் நெஞ்சில் இன்னைக்கும் நிலைச்சு நிற்கு இந்த பாட்டு. நடுவர் வாழ்த்தி நாங்க பாட பழைய பாட்டுல பாட முடியுமா? சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், ஊருனா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருக்கணுங்க. அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்குன்னே நாங்க கொடுத்தோம் புதிய பாடல்ல. மக்கள் நெஞ்சில் இன்னமும் நிலைச்சு நிக்கி. சில்லாவூர் திண்டுக்கல்லு
சின்னாலப்பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவார் பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், ஐயா வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் பட்டி மன்றம். அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா. எங்கள் போஸ்ட்பான் எங்க நடுவர் ஐயா கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு இந்த அள்ளிநகர் அடிச்சுதான் காட்டுவோமா. ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்கும் உருவான சங்கம் இல்ல, அது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டு பிள்ளை, இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமிர்த்தும் போராடும் சங்கம் இல்ல, அது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டு பிள்ளை, இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம். கொடுத்த அன்னைக்கும் மக்கள் நெஞ்சில நிலைச்சு நிக்கத்தான் செய்யுது. ஒரு பெண் நினைப்பா, தனக்கு வரப்போற புருஷன் மொட்டையோ குட்டையோ, கருப்போ சிவப்போ, குடியாரனோ எப்படி வேணா இருக்கட்டும், தனக்கு வரப்போற புருஷன் வீரபாண்டிய கட்டபொம்மனை போல இருக்கும்னு நினைப்பாயா ஒவ்வொரு பெண்ணும். அதுதான் எங்க புதிய பாடல நல்ல மக்கள் நெஞ்சில நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தோம். வீரத்தில கட்ட பொம்மை, ரோசத்தில உமை, தூரத்தில நீயும் ஒரு தேசிங்கு ராசா. வீரத்தில கட்ட பொம்மை, ரோசத்தில உமை, தூரத்தில நீயும் ஒரு தேசிங்கு ராசா. சிங்கந்தான் எனக்கு தங்கந்தான், அந்த கதை அப்போ அடைப்போ நம்ம சொந்த கதை சொல்லு, நினைப்புல பொத்தி வச்ச நெஞ்சிக்குள்ள நில்லு. அழகா பாட்டு கொடுத்தோமே. அந்த மாதிரி பாட்டுலாம் பழைய பாட்டில் கொடுக்க முடியுமாயா? காதல் விளையாண்டுச்சே எங்க புதிய பாடல்ல, காதல் கூட விளையாண்டுச்சு. அத்தம்மாவை நினைச்சு நாங்க பாடணும் ஆம்பளை பையங்கள்லாம். மக்கள் நெஞ்சில் இன்னைக்கும் இந்த அத்தம்மாவை பத்தி பாடக்கூடிய பாட்டு இப்ப புதிய பாடல்ல இன்னைக்கும் நெஞ்சில நினைச்சு நிக்கி. அத்த மக உன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்த மக உன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்துருச்சு அடியே உன்னை பார்த்ததுமே, அத்தனையும் மறந்துருச்சு அடியே உன்னை பார்த்ததுமே, அடி அஞ்சுதமே உன்னை கொஞ்சனுமே, நான் மெல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை, அத்த மக உன்னை நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்துருச்சு அடியே உன்னை பார்த்ததுமே. கொடுத்துமே நாங்க அத்தம்மாவை பத்தி நாங்க புதிய பாடல்ல கொடுத்தையா. ஒரு ஆம்பளையாளுக்கு பத்தி பாடணும், அது எங்க புதிய பாடலாம் இருக்காது. இப்போ உங்களுக்கு பக்கம் பழைய பாட்டு பக்கம் இருக்காது. ஆம்பளை மனசு எப்படியாப்பட்ட மனசு அப்படின்ட்டு நாங்க கொடுத்தோம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், நான் உண்மையே சொல்வேன் நான் நல்லத செய்வேன், தன்னானா தானா தன தன்னானா தானா வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காணுவோம் என்னாலுமே, பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். கொடுத்தோம். ஒரு ஆம்பளையோட மனசு எப்பயுமே, ஆண்கள் மனசு எப்பயுமே தங்கமான மனசு தாயா. அதை நாங்க கொடுத்தோமே. அதான் கட்டுன புருஷன் எப்ப வருவான்ட்டு வேலைக்கு போயிருப்பான். கட்டுன புருஷன் ஒரு பெண் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு நைட்டு 7 மணிக்கு 8 மணி வரைக்கும் கட்டுன புருஷன் வேலைக்கு போயிட்டு வராம இருப்பான். அப்பம்போது அந்த பெண் பார்த்துக்கிட்டே இருப்பான். பெண் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நாங்க கொடுத்தோம். மக்கள் நெஞ்சில் நிலைத்து நிற்கும் பாடல் நாங்க கொடுத்தோம். மச்சான் மச்சான் ஏன் ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது,
ஏன் மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செல்ல உண்மையிலதான் நேசம் வச்சேனே. ஏன் மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செல்ல உண்மையிலதான் நேசம் வச்சேனே. நான் பூ முடிச்சேன் பொட்டு வச்சேன் உறவுக்காக தான், நான் கண் விழிச்சு காத்திருந்தேன் உறவுக்காக தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளம் எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரந்தான், காத்தூங்கியானதையா பல நேரம்தான். கொடுத்தோம்ல நாங்க இந்த மாதிரி அருமையான பாடல் என்றுமே புதிய பாடலாக கொடுத்தோம் நாங்க. மக்கள் நெஞ்சில் என்றும் நிலைத்து நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஒரு அற்புதமான பட்டிமன்றம் கேட்டிருக்கோம். பாட்டு மழைன்னு சொல்லணும். திவிட்டாத பட்டிமன்றமும் கரெக்டாக அமைஞ்சு போச்சு. நல்லா பேசியிருக்காங்க, ரெண்டு பேருமே மனசார பேசியிருக்காங்க. மக்கள் மனதிற்கு பெரிதும் மகிழ்ச்சி தருவது பழைய பாடல்களா புதிய பாடல்களா? பழைய பாடல்களில் நம்ம பாருங்கள் என்ன பேச்சு, பூரா பாட்டு தான். தொட்டா பாட்டு, எந்திரிச்சா பாட்டு, உட்காந்தா பாட்டு, வெளியில் ஓனா பாட்டு, பஸ்ஸில் ஓனா பாட்டு, சாப்பிட்டா பாட்டு, கைகள் ஓனா பாட்டு, இலை போட்டா பாட்டு, அடிங்கப்பா. அருமையாக பேசியிருக்காங்க. நெல்லை திருமதி கஸ்தூரி திலகம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் விட்டாப்புலையா பையன் பாருங்கள், கவிஞர், இளைஞர் பார்த்தீங்களா? தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறை சேர்ந்த மாஸ் மதன். நாங்கள் போடலையா இதுக்கு? நாங்கள் போடலையா? நாங்கள் போடலையா? என்ன பாட்டு, எப்படி பேசுகிறேங்க, என்ன பாட்டு பாடின பார்த்தீங்களா? வருத்தப்பட வாலிபர் சங்கம் சொல்லி பார்த்தீங்களா? அது சைடு மியூசிக்கு பின்னி எடுத்துட்டாருங்க. ஓகே, ரெண்டு பேரும் அழகாக பேசியிருக்காங்க. இப்போ தீர்ப்புக்கு வரணும், தீர்ப்பு சொல்லி ஆகணும், அப்போ தான் பட்டிமன்றம் நிறைவேறப்படும். நான் பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. மீண்டும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பழைய பாடலா புதிய பாடலாம்? இந்த பழைய பாடலுங்கிறது எதிலேருந்து எடுத்துக்கிறோம் நம்ம கணக்கு? கவியரசு கண்ணதாசனுக்கு முந்தைய பாடல் பூரா பழைய பாடலாக கணக்கு வச்சு பேசியிருக்காங்க. கவியரசு கண்ணதாசனுக்கு பிந்திய பாடல் பூரா புதிய பாடலாக பேசியிருக்காங்க. அந்த காலத்துலேயும் பாட்டு எவ்வளோ பாட்டு இருக்குது. அந்த காலத்தில் பாட்டு அதிகம் சினிமாவில், இப்போ பாட்டு கம்மி, 4 பாட்டு தான். அந்த காலத்தில் பாட்டுக்காகவே படம் ஓடி இருக்கு. அதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்கலாம். இந்த பாட்டு கேட்குறதுக்காகவே அம்மா சொன்னாங்கல்ல, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல. சே, அண்ணன் தங்கையா நடிக்கலை சார், அண்ணன் தங்கையா வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நாங்கள் என்ன பேச்சு, அருமையான பேச்சு. ஒரு பொண்ணு பருவமடை எப்படி பாடியிருக்காங்க, நாசுக்காக பாடியிருக்காங்க. சொன்னாங்க, அம்மா சொன்னாங்கல்ல, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா சொன்னாங்கல்ல. ஒவ்வொரு வரியா அப்படி முத்தாய்ப்பு அடிச்சுட்டு போயிட்டாங்க. பழைய பாட்டுகள் நிறைய மக்கள் மனசில் என்னைக்கு நின்றுச்சு. அப்போ புதிய பாட்டு நிற்கலையா? நிற்கிது. ஏன்னா இவங்களுக்கு காலகட்டம் அதிகம். அவங்களுக்கு நோக்கத்துக்கு டைம் கொடுத்தாங்க, பேசுகிறதுக்கு டைம் கொடுத்தாங்க, சிந்திக்க டைம் கொடுத்தாங்க. இப்போ அவசரம், இப்போ பூரா அவசர காலம். அன்றைக்கி அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய. அன்றைக்கி கவிஞர்கள் கம்மி, இன்னைக்கு கவிஞர்கள் நிறைய. எல்லாரும் பாட்டு எழுதுகிறாங்க, எல்லாரும் திறமையாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் சொல்ல முடியும். கவியரசு கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மரதகாசி அவர் ஐயா, அது மாதிரி உடுமலை நாராயணகவி ஐயா, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6-7 பேர் தான் அந்த காலத்தில் பாடகர் இருந்தாங்க. இப்போ நிறைய பாடகர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயா மு மேத்தா வந்தாங்க, கவிஞர் மு மேத்தா, பேராசிரியர். அவர் மாதிரிலாம் பாட முடியாது, அழகாக சொல்லுவார். அப்படிலாம் அவர் பேச்செலாம் கேட்டுகிட்டு இருக்கலாம். சொத்துக்குள்ளே பாத்திய கட்டுற பட்டணமேன்னு பாடுவார். பார்த்திங்கன்னா, சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சி எடுத்துடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்கே முறையிடலாம், காவிரி கங்கை ஆறுகள் போலே கண்களும் இங்கே நீராச்சு, பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டியை கட்டி புட்டா. சே, இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அண்மையில் ஒரு பாட்டு வந்துச்சு, ஒரு 4-5 ஆண்டு காலம் கூடவே வச்சுக்கிடுங்களே. ஒவ்வொரு பூக்களுமே கேட்டோம்ல, இன்னும் கேட்டுக்கிருக்கோம்ல. அற்புதமான பாட்டு. இந்த பாட்டை பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வெளிநாடு பூரா கேட்டிருக்காங்க. அது நிறைய பாட சொல்லலாம். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்லை உண்மை, தந்தானே குயிலே சாமி தந்தானே என்னோட மயிலே. நல்லா தானே இருக்கு. ஒரு ஊரா சொல்கிறார்ல,
மூக்கு செஞ்ச மண் அது மூணாறு வரிசையாக சொல்லுவார். வாயு செஞ்ச மண் அது சொல்லுவார்ல. நெத்தி செய்ய மண்ணுக்கு சுற்றி சுற்றி வந்தேங்க, நிலாவில் மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க. சே, அற்புதமான இந்த பாட்டு என்றைக்குமே கேட்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறைய பாடல்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை ஊட்டுற பாடல் நிறைய வந்திருக்கு. அது நம்ம 10 பாட்டில் ஒரு 5-6 பாட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதை நம்ம எடுக்கக்கூடாது, நல்ல பாட்டை மட்டும் எடுத்துக்கணும். நம்மளுக்கு தேவை நல்ல பார்வை, நல்ல பார்வையாக இருக்கணும். எப்படி குதிரைக்கு இப்படி சைடில் கட்டி விட்டாங்களோ அங்கிட்டு பார்க்காது, நேரம் மட்டும்தான் பார்க்கும். பாடல் எல்லாம் வரும், காட்சிகள் வரும்போது மாறுகள் வரலாம், வரத்தான் செய்யும். அந்த காலத்தில் பாட்டு எப்படி இருந்துச்சுன்னா, அவர் கண்ணதாசன் ஐயா பாடுவார். என்ன பார்வை உன் தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை. நல்லா கவனிங்க. பா இர் வை 3 எழுத்து. இரு போயிடுச்சுன்னா, இடை போயிடுச்சுன்னா, இடையில் போயிடுச்சுன்னா பாவை. பார்வை பாவை. என்ன பார்வை உன் தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை. அப்படி அழகாக இருக்கும். என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம். மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. அவர் அந்த பாட்டில் அப்படி ஊர்க்கமாக பாடியிருப்பார். வசந்த மாளிகை கேட்டுகிட்டே இருக்கலாம் பாட்டலாம். யாருக்காக இது, யாருக்காக இந்த பட்டிமன்றம், யாருக்காக, மக்களுக்காக. என்ன சொல்கிறீங்க? நிறைய சொல்லலாம். அவர் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். அதாவது கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு பாட்டில் கூட ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்கும். 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா, தாலாட்டு பாடுகிறேன் தாயாக வில்லையம்மா. ஒரு ஆள் கேட்டேன், என்ன சார் 16 வயசில் 17 பிள்ளையா நாப்பில்? அப்போ படத்தை போய் பார்த்தா ஒரு 16 வயசு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க காப்பகத்தில் 17 பிள்ளைங்களுக்கு தாலாட்டிக்கு இருக்குது. அந்த பொண்ணுக்கு வயசு 16, ஆனால் 17 பிள்ளைங்களுக்கு தாலாட்டி தூங்க வைக்குது. அதுதான் அர்த்தம். அந்த காலத்தில் படித்த படத்தில் உள்ள பாட்டுக்கு வெளியே உள்ள கருத்துக்கு கண்டிப்பாக ஒற்றுமை இருக்கும். கண்டிப்பாக ஒரு வண்டி பாட்டு போட்டால் கூட ஜல் ஜல் அந்த பாட்டெலாம் கேட்டால் கூட இயல்பாக இருக்கும், வண்டி போகிற மாதிரி இருக்கும், கேட்டே இருக்கலாம். மணப்பாறை அந்த பாட்டு தெரியுமில்ல, மணப்பாறை மாடு கட்டி மயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, அங்கேயே வளைஞ்சு நெளிஞ்சு பாடுபாடு சின்ன கண்ணு, ஆத்தூரு கிச்சிலிச்சம்பா, ஆத்தூரு கிச்சிலிச்சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாத்த நல்லா நட்டு போடு செல்லக்கண்ணு, நாத்த நல்லா நட்டு போடு செல்லக்கண்ணு. எங்கே தயார் பண்ணணும்? எந்த ஒரு வியாபாரத்தை விற்கணும், விருதுநகர் வியாபாரத்தை விற்கணுமா, ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எல்லா பாட்டுமே கரெக்டாக அந்த மாதிரி எங்கே செயல்படணும், எங்கே விற்கணும், பணத்தை எப்படி வச்சுருக்கணும், சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா, அம்மா கையில் கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்ல கண்ணு. அப்படி தத்துருவமா என்எஸ்கே பாட்டு அவர் நடித்த படத்தில் பற்றி நிறைய சொல்லலாம். தேதி 1 இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம். வாழ்க்கையை படம் முடிச்சு காட்டினாங்க சார் அந்த காலத்தில். பிறந்தா பாட்டு, எந்திரிச்சு நடந்தா பாட்டு, பள்ளிக்கூடம் போனா பாட்டு, அப்புறம் கல்யாணம் பண்ணா பாட்டு, நலுங்கு பாட்டு, குலவை பாட்டு, கிராமிய பாட்டு எல்லாமே இருந்துச்சு. இப்போ என்ன ஒரு சந்தோஷம்னா, பழைய கிராமிய பாடல்களை இவர்கள் புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. யார் புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க? நம்ம சினிமா பாட்டுக்காரர் புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே உளவாளிங்கிற படத்தில் ஆரம்பத்தில் பாடி காட்டினால அந்த பாட்டு மொச்ச கொட்ட பழகி முத்து முத்து சொல்லழகி சீமையில பெரழகி செஞ்சு வச்ச மாரழகி கொழுந்து வெத்தலை தரட்டா உன் குடிமை மச்சான் தொடட்டா, கொழுந்து வெத்தலை தரட்டா உன் குடிமை மச்சான் தொடட்டா. இந்த பாட்டு கிராமிய பாட்டு. ஐயா தேக்கம்பட்டி சுந்தரராஜன் ஐயா பாடிய பாட்டு. அதுபோல் உளவாளி படத்தில் கொண்டு போய் ரொம்ப ஃபேமஸ் ஆகி குடிச்சு. ஏ சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி, அவனை சீண்டுனவேன் தாங்க மாட்டான் உதையில தாண்டி, ஏ தின்னா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு, தின்னா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. அம்மா பறவை அம்மா பாசக்கார அம்மா, அவங்க பாட்டு ஏகப்பட்ட ஹிட் ஆயிடுச்சு. கொல்லங்குடி கருப்பாயி அம்மா, நம்ம சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை பக்கத்தில் கொல்லங்குடி காளையார்கோவில் பரவலியில் அந்த அம்மா ஆண்பாம் படத்தில் எவ்வளோ பாட்டு நிறைய சொல்லலாம். அப்போ கிராமிய பாட்டுக்கு உயிர் கொடுத்தது சினிமா பாட்டை ஒத்துக்கலாம். ஆனால் அந்த காலத்து பாடல்கள் விரசமாக இருந்தால் கூட ரசமாக இருந்துச்சுங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, என் 16 வயசு அவள் கண்ணீர் 2 ஆடுதம்மா காதல் கொண்ட மனசு. அதில் ஒரு வரி வரும் பாருங்க. சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம்,
சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே மறந்தோம். என் 16 வயசு அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனசு. சே, யோசிச்சு பாருங்க, அது விரசமான பாட்டு தான் சார். ரசமாக கொடுத்துருக்காரு. விரசத்தை ரசமாக்கினார்கள் என்று. இன்னைக்கு பார்த்தா ரசத்தை கூட விரசமாக்குறான்னு சொல்கிறாங்க. வாலிப கவிஞர் வாலி தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் பாடினார். அவர் தான் அடுத்த சூழலில் கொஞ்சம் காலகட்டம் மாதிரி என்ன பண்ணார் தெரியுமா? எப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமா மாமா வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, பாடல் இப்படி இருக்குது. சில பாடல்கள் சூழ்நிலைக்காக மாறி இருக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரிசிக்குள்ளே கல் கிடந்துச்சு, கல்லை எடுத்துகிட்டு சமைச்சு பார்த்தோம். இப்போ கல்லுக்குள்ளே அரிசி கிடக்கு, அரிசியை தேட வேண்டியா இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். காதல் கூட அன்றைக்கும் பாடியிருக்காங்க, இன்றைக்கும் பாடியிருக்காங்க. தூத்துக்குடி மார்ஸ் மதன் வந்து வைப்பார் மார்ஸ் ரொம்ப அருமையாக பாடியிருக்கார். அவர் பேச்சு கேட்டால் அவர் திருப்பி சொல்லிட்டு போயிடலாம் இருக்குது. ஆனால் பழைய பாடல் போல் அவங்களே சொல்லியிருக்காங்க. யார்? புல்லாலே சொல்லியிருக்காங்க, பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை. இது அவங்க கூற்று. கண்ணதாசன் கவியரசர், அவர் இன்னைக்குள்ள கவிஞர்கள் கூப்பிடுறாங்க, கண்ணதாசனே வந்து விடு, என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்தி கொடு. திருத்தி கொடுக்குற யாரு? ஆசிரியர், பேராசிரியர், முனைவர், அப்போ டாக்டர். ஐயா யாரு? பேராசிரியருக்கெல்லாம் பேராசிரியர், காலத்தை வென்ற கவிஞர். அவரை திருத்தி கொடுன்னு கேட்குறாங்க. அந்த காலத்து பாடல்கள் நிறைய சொல்லலாம். எப்படி கண்ணதாசன் சொன்னால் அது ஒரு மணிக்கணக்காக ஓடும். பாட்டுக்கோட்டை மணிக்கணக்காக ஓடும். வேப்பமர உச்சியிலே பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க, கவனமாக இருப்பா சொல்லி கொடுத்தார். காதல் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணதாசன் பிச்சு எடுத்திருப்பார். ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். மே மாதம் படம் எடுக்க போகிறேன், ஒரு பாட்டு மேன்னு வர மாதிரி எழுதுங்கன்னாராம் ஒரு தயாரிப்பாளர். கவியரசு பார்த்துருக்காரு. ஒரு மேனப்பா பாட்டு பூரா மே விடுறாராம், மே போடுறோம்னாராம். அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கண்ணி தமிழ் மன்றமே. இந்த பாட்டு பூரா மேன்னு வரும். யோசிச்சு பாருங்க. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, 2 மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, அந்த கடவுளை தண்டிக்க என்ன வழி? 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரவும் பகலும் 2ஆனால், இன்பம் துன்பம் 2ஆனால், உறவும் பகையும் 2ஆனால், உள்ள ஒன்று போதாது. அந்த மாதிரி இப்போ நான் தீர்ப்பு சொல்றது உள்ள ஒன்று பத்தாது. 2 பேரும் சிறப்பாக இருக்குது. 2 மனம் வேண்டும் தீர்ப்பு சொல்கிறதுக்கு. இருந்தாலும் என்றைக்கும் பெரிதும் மகிழ்ச்சி தருவதுனா, இப்போ உள்ள புதிய பாடல் ஒன்று காலை கழித்து பழைய பாடல் ஆகலாம். அப்போ அது வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பழைய பாடல் மக்கள்கிட்ட நிற்கிது. விரசத்தை கூட ரசமாக கொடுத்தார்கள். இன்றைக்கு ரசத்தை விரசமாக ஒரு சிலர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலையால் கொடுத்து கொண்டிருக்க வேறு வழி இல்லை. அன்னைக்கு வந்து அரிசிக்குள்ளே கல் கிடந்துச்சு, இன்னைக்கு கல்லுக்குள்ளே அரிசி கிடக்கு பார்க்க முடியாது. ஆக எந்த சொல்லியை பார்க்க போனாலும் இந்த உள்ள புதிய பாடல் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பழைய பாடலாக அப்பொழுது மெரு கூட காத்திருக்கிறது. அன்னைக்குள்ள காலகட்டம் வரும்போது இன்றைய சூழ்நிலை, இன்றைக்கு நிலைமையை பார்க்கும்போது மக்கள் மனதிற்கு பெரிதும் மகிழ்ச்சி தருவது புதிய பாடல்களை விட பழைய பாடல்களே. பழைய தீர்ப்பு கூறி பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை என்று அவர்கள் பேச்சையை தீர்ப்பாக கூறி முடிக்கின்றேன். உங்கள் நடுவர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. நன்றி, வணக்கம்.